இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் எல்லாம் சத்தமா படிக்க. இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் ஏன்டா படிக்கணும் பண்ண? எதுக்கு படிக்கணும் பண்ற? கவனிக்கல. எதுக்கு தெரிக்கிறீங்க? நீ வாச்சா. இந்திய சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் சக்குட்ட குழம்பு வச்சு அதை கேக்குறாளா? நான் வரல, நீ போ. ஏன் 3 படத்துல ஃபெயில் ஆயிட்டேன். எங்க அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட மாதிரி சொல்லிட்டாரு. லூசு இதுக்கே அழுகுற? அழுகாம ஆடி நான் தானே வாங்க போறேன். உங்க அப்பா கையெழுத்து தானே, நான் என்ன போட்டு தரவா? ஐயே, எப்படி போடுவேன்? எங்க அப்பா கையெழுத்து 2 வருஷமா நான் தான் போடுறேன். உன்னால போட முடியாது, வேணாம். பெரிய கவர்னர் கையெழுத்து. ஐயோ போட்டு பார்த்தா வருது. வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ. உங்கள யாரோ ஒருத்தர் என்னை ஏமாத்தி ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அது என்ன தப்பு, யாரு பண்ணான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களே ஒத்துக்கிட்டா அடி கிடையாது. நான் கண்டுபிடிச்சேன், அடி பின்னி பிடி முன்னி. நான் 1 2 3 எண்ணுவேன் என்றதுக்குள்ள உண்மையை சொல்லிடணும். இல்ல விரம்ப தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். 1 2 மன்னிச்சிருங்க ஐயா, அடிக்காதீங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். செந்தில் தான் கேட்காம எங்க அப்பாவோட கையெழுத்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல போட்டாயா? ஓ, இவர் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? டேய் எந்திரா. உங்க அப்பா கையெழுத்த நீ போட்டாலே தப்பு, இதுல இவங்க அப்பா கையெழுத்த நீ போட்டியா? நீ இவங்க அப்பனா? இல்லைங்க. அவன் உங்க அப்பாவா? அப்புறம் ஏன்டா நீ கையெழுத்து போட்ட? நீட்டு நீட்டு அக்கவுண்ட வாங்கிக்க. அக்கவுண்ட நீட்டு நீட்டா 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 நீட்டா. டேய் நீ ஏறுற நீ ஏறுற. டேய் டேய் என்ன கிறுக்கு வைக்க கூடாது. அங்க அடிச்சா நீ ஏன்டா அழுகுற? டேய் டேய் பேசாம இரு. குண்டுடு ஒண்ணு. நீட்டா 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 நீட்டா. ஐயா சாரி செந்தில், நான் வேணும்னு சொல்லல, பயத்துல உளறிட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல கமலா, என்னை தானே அடிச்சாரு. இதே அடி ஒன்னே அடிச்சிருந்தா நீ தாங்கிருக்க மாட்டில. ரொம்ப வலிக்குதா? கமலா உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், தருவியா? என்ன? நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதுல்ல, ஆமா. அதுல மார்வேஷ போட்டியில நான் பொம்பளை வேஷம் போடுறேன். ஏன் சிரிக்கிற? கிண்டல் பண்ணாத. நெசமாதான், எனக்கு பாவாடை ஜாக்கெட் வேணும். என்னது? ஏன் பாவாடை? ஐயா சிப்ப, ஏன் ட்ரெஸ்ல நான் தர மாட்டேன். ஏன் உங்க வீட்ல உங்க அம்மா தங்கச்சி ட்ரெஸ் இல்லையா? எனக்கு தான் தங்கச்சி இல்லைல, எங்க அம்மா ஜாக்கெட்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். நான் தர மாட்டேன். ஏன் ட்ரெஸ் தெரிஞ்சா பிள்ளைங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஏய் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா. அது இல்ல, ஏன் ட்ரெஸ் நீ போட்டு அப்புறம் நான் போடுறப்ப எனக்கு கூச்சமா. நான் வேணா சவுக்கரை கட்டி போட்டு நல்லா துவைச்சு கொடுத்துறேன். மூஞ்சியை பாரு. ப்ளீஸ் தாப்பா. ஏய் ப்ளீஸ் பா. ஏய் தாப்பா. நான் தரேன். தேங்க்ஸ். ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொன்னா தந்தா சரி. எப்படா கட்டுறது? எனக்கு அப்புறம் தெரியும், நானா பொம்பளையா? நீ தானே பொம்பளை சும்மா ஆசைப்பட்டா, எப்படியும் கட்டுறா. கமலா இங்க வாயேன். எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தாவணி? சரி. எப்படி கட்டுறது? குடு. மாணவர்களுக்கான மாறுவேட போட்டி. முதலாவதாக கமலா கட்டி விடுறான். சொல்லவா? இப்படி அதை வச்சு வைப்ப. உனக்கு வேற வேஷமே கிடைக்கலையா?
பத்தியா நிக்க மாட்டேங்குது. எப்படி நிக்கும்? ஏய் செந்தில் இந்தடா கொண்டாச்சு, சீக்கிரம் வச்சுட்டு வா. என்ன சொன்னாரு? இத வச்சுட்டா நிக்கும்ல. ஐயையே, நீயே வச்சுக்க. கமலா கமலா நீயே வச்சுக்க போ. முதல்ல காதல்ங்கிற விதை நம்ம மனசுக்குள்ள விதைக்கப்படுறது இந்த ஸ்கூல் டேஸ்ல தான். கமலா மேல எனக்கு இருந்த அன்புக்கு பேரு காதல்னு அப்ப எனக்கு தெரியல. இப்படி காற்றோட இருந்து வர பட்டாம்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு இடி வந்து தலையில விழுந்துச்சு. அது 10th எக்ஸாம் முடிஞ்ச லாஸ்ட் டே நான் சந்திச்ச முதல் பிரிவு. எனக்கு உன்னோட சிரிப்பு பிடிக்கும், தருவியா? ஐயோ, உடனே தந்துட்டு. உனக்கு என்கிட்ட எது பிடிக்கலையா? நானே எடுத்துக்கிறேன். என்னது? சொல்ல மாட்டேன். ஏன்? ரெடி 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 ரெடி. டேய் சரிங்க. ஸ்மைல் ப்ளீஸ். அட சிரிங்கப்பா. ஐயா உங்க மேட்டரை போட்டாதான் பசங்க எல்லாம் சிரிப்பாங்க. ஞாபகப்படுத்தாரா? ஓகே. சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி சூப்பரா எழுதிருக்க. நான் வரேன்பா. போயிட்டு வாடி. அங்க பாரு, செந்தில் வரான். நாங்க போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இரு. +2 படிக்க நீ இங்க தானே வருவ கமலா? எங்க அப்பாரு விட மாட்டாரு. பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு நிப்பாட்டி வச்சிருவாரு. பத்தாவது படிச்சதே அதிகம். அடுத்த வருஷம் வரமாட்டேன் செந்தில். ஆம்பளை பசங்க தான் கொடுத்து வச்சவங்க. எங்களை அடுத்த வருஷம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அழுகாத செந்தில். அப்படின்னா உன்னை இனிமே பார்க்க முடியாது கமலா. கமலா, நாங்க போறோம். நீ வரையா? வரேன்டி. நான் வரேன் செந்தில். கமலா, எங்கடி உன் குஞ்சத்தை காணோம்? உனக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட் இருக்கானா? அதான் காசை கலவன் இருக்க. எங்கடா வச்சிருக்க சொல்றா. அப்பா அம்மா சொல்றேன். யாரு நீங்க? ஓ ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டா? ஆமா. கமாப்பட்டி கமலாவுக்காக பாலத்துல காத்து பண்ண செந்தில் நான் தான். செந்தில். டேய் செந்தில். அவ்வளவுனால கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிருக்க நீ. செந்தில் குமார் தேம்பலி. கிராமத்துல இருந்தீங்களே, எங்கேயா வந்தீங்க? அங்க இருந்து என்ன பண்றது? அப்பா போனதுக்கு அப்புறம் விவசாயம் பார்க்க நமக்கும் தெரியலப்பா. ஏதாச்சும் வேலை பார்க்கணும். புள்ள குட்டி ஆகி போச்சுல்ல, உழைக்கணுமே. அதான் இதே ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எவன் பார்த்தா ஆளுக்கு ஒரு மூலைக்கு பிச்சுட்டு போயிட்டாங்க. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் பாக்குறதுண்டு. முத்துக்குமார், பழனிசாமி, காக்கு வீரன், மொக்கராசு, நாராயண வாத்தியார், மல்லிகா டீச்சர், சுந்தரராம் சாமி வாத்தியார் எல்லாரையுமே